ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ரிஷ் தமிழ். நம்ம இன்னைக்கு பைத்தானோட எஸ்கியூஎல் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்கியூஎல் லைட்னா என்ன அப்படின்னா, பைத்தானோடைய இன்டெகிரேட் ஆயிருக்கிற ஒரு டேட்டா பேஸ் கான்செப்ட். இதுக்கு வந்து தனியாக எதுவுமே இன்ஸ்டால் பண்ண வேணாம். நீங்கள் எஸ்கியூஎல் லைட் வந்து பைத்தான் 2.0 வெர்ஷனுக்கு அப்புறமே வந்து இன்டெகிரேட் ஆகியே இருக்கும். வந்தது நீங்கள் டிஃபால்ட்டாக அந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு எதுவும் போடுற கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ ஓகே, இப்போ கிளாஸ் போகும். இப்போ எஸ்கியூஎல் லைட் அப்படின்றது ஒரு டேட்டா பேஸ். இது வந்து எப்படின்னா ஃபாஸ்ட் எம்பெடட் டேட்டா பேஸ். வந்து ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எஸ்கியூஎல் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூஜ் ஒரு டேட்டா பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம ரிலேஷனல் டேட்டா பேஸ் MySQL இல்லை ஒரு RDBMS வந்துட்டு ஒராக்கிளோ இல்லை எஸ்கியூஎல் சர்வரோ அது ஏதோ ஒரு சம்திங் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லை ஒரு சின்னதாக எனக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் நான் பண்ணணும், ஒரு சின்ன மீடியம் சைஸான ஒரு டேட்டா தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த எஸ்கியூஎல் லைட்டே எனஃப். ஸோ நம்ம அது எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம டேட்டா பேஸில் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்கியூஎல் லைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சர்வர்லெஸ். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மற்ற RDBMSலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, MySQL எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு சர்வர் பேஸ்டு கான்செப்ட். சர்வர் பேஸ்டு கான்செப்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம பண்றது எல்லாமே என்ன ஆகும்னா ஒரு சர்வருக்கு போகும். இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு கிளையண்ட்னா ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணி இந்த ஒரு சர்வர்ல தான் அந்த டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சர்வர், நம்ம வந்து ஒரு கிளையண்ட் ஒரு சர்வர் பேஸ்டா தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சர்வர்லெஸ். இது வந்து ஒரு சர்வர் கிடையாது, இதுக்கு வந்து சர்வரே கிடையாது. ஸோ அதான் இதுல சொல்றாங்க, ஜென்ரலி ஒரு RDBMSனா அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் சர்வர் வேணும். ஏன்னா நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாமே அதை ஆப்ரேட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ த அப்ளிகேஷன் that want to access the database server using TCP/IP protocol to send and receive request, and it's called client server architecture. ஸோ இப்போ நமக்கு ஒரு கொரி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஒரு டேட்டாபேஸ் வழியாக நம்ம அனுப்புவோம், நமக்கு அந்த ரிசல்ட் வந்து திரும்ப கொடுக்கும். ஸோ இதுதான் சர்வர்லெஸ். ஸோ பட் இந்த இதில் அந்த கான்செப்ட் எதுவுமே கிடையாது. இது வந்து சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஈஸியா காப்பி பண்ணவோ பேக்கப் பண்ணவோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு யூஎஸ்பி டிரைவ் வரையா டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ நம்மளால ஈஸியா முடியும். ஸோ அதனாலதான் இது வந்து என்னன்னா செல்ஃப் கண்டெயின் இந்த மாதிரி சொல்றாங்க. போர்ட்டபிலிட்டி. ஸோ போர்ட்டபிலிட்டி மீன்ஸ் என்னன்னா, மூவ் த டேட்டாபேஸ் ஃபைல் அக்ராஸ் மெஷின்ஸ் ஆர் பிளாட்ஃபார்ம் வித்வுட் வரிங் அபவுட் டேட்டா லாஸ் ஆர் கரப்ஷன். ஸோ ஈஸியா டேட்டாவை மூவ் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் வந்து ஈஸிலி பண்டில் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் வித்தின் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ள இருக்கிறதுனால இதை இன்டகிரேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஜீரோ கான்ஃபிகரேஷன். இதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டா கான்ஃபிகர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பைத்தான் கான்ஃபிகர் பண்ணாலே போதும். பைத்தான்லயே எஸ்கியூஎல் லைட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து தனியாக செட்டப்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ நோ கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஆர் ஸ்டார்ட் அப் சர்வீசஸ் ஆர் நீடட். இப்போ யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் எஸ்கியூஎல் லைட். நம்ம வந்து எப்பயும் போல இம்போர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பைத்தான்ல, அந்த ஒரு மாடல் வந்து எஸ்கியூஎல் லைட் 3ன்றது ஒரு மாடல். அதை இம்போர்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் எஸ்கியூஎல் லைட் as soon as you import the SQLite 3 module in Python. So Python செப்பரேட்டா எதுவும் ஒரு ஃபைலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்ட்மே தேவையில்லை. நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்ட்ரிங் எதுக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இம்போர்ட் SQLite 3ன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் தென் சிம்பிளி அந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதோ இல்லை கிரியேட் பண்றதோ ரொம்ப சிம்பிள் அப்படின்றது இந்த கான்செப்ட். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். பைத்தான் வந்து இந்த SQLite 3 வச்சு எப்படின்னா, இப்போ ஒரு கிரியேட் டேபிள்ல என்ன பண்ணணும், ஒரு டேபிள் நேம் கொடுக்கணும். அது as it is நமக்கு ஒரு SQL கான்செப்ட் மாதிரி தான். நான் SQL பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணும் எல்லாமே வந்துட்டு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதையும் கொஞ்சம் கவர் பண்ணா பண்ணிக்கோங்க. வந்து என்ன சொல்றோம்னா இன்டிஜர். இப்போ இதை வந்து நம்ம பிரைமரி கீன்னு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்ஸ் தான் அந்த இது வரும், இல்லைன்னா திரும்ப ரிப்பீட்டடா ஆகாது. யூனிக் மாதிரி இருந்தது, இது வந்து ஒரு பிரைமரி கீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ எஸ் நேம் அப்படின்றது வேர்கேர் 50னா என்னன்னா, வேர்கேர்னா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்றதுதான் வேர். இப்போ கிரேட் varchar 1, gender varchar 1.
ஆவரேஜ். இப்ப ஆவரேஜ்ன்றது நம்ம என்ன சொல்றோம்னா டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து டெசிமல் அப்படின்னா ஃப்ளோட்டிங் நம்பர் அப்படின்னா ஒரு இன்டீஜர் நம்பர் இல்லாம ஒரு டெசிமல் பாயிண்டோட நமக்கு நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டெசிமல் தான் இன்டீஜர்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து டெசிமல் பாயிண்ட் கிடையாது. ஸோ ஹோல் நம்பரா தான் அது ஸ்டோர் பண்ணணும். நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சு கொடுத்தாலுமே இன்புட்டு அதை எடுத்துட்டு நம்ம அந்த ஹோல் நம்பர் மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஆவரேஜ் வந்து நமக்கு டெசிமல் வேணும்னா நம்ம வந்து டெசிமல் பாயிண்டே சேர்த்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ பர்த் டேட் வந்து டேட் ஈக்குவல் டு டேட், அவ்வளோதான். ஸோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேபிள் கிரியேட் பண்ணணும்னா இப்போ நம்ம ஒரு டேபிள் வந்து ஒரு எஸ்கியூஎல் கான்செப்டை நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா இது ஓகே. பட் இப்போ பைத்தான்ல என்ன பண்ணணும்னா இது ஒரு கமாண்டா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கா கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். பட் எஸ்கியூஎல் கமாண்டா கொடுக்கல இது என்ன பண்ணணும்னா வந்து சிங்கிள் கோடு வந்து 3 கோட்ஸ் நம்ம கொடுக்கணும். லாஸ்ட் அதே மாதிரி 3 கோடு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து இது வந்து ஒரு கமெண்டா அது கன்சிடர் பண்ணிட்டு வச்சுக்கோம். இப்போ நான் கர்சர்ல போயிட்டு என்ன பண்றேன்னா கர்சர் டாட் எக்ஸிக்யூட் SQL கமெண்ட். இப்போ நான் கொடுத்துருக்க கமெண்ட் வந்து நான் SQL பண்ண சொல்றேன், ஒர்க் அவுட் பண்ண சொல்றேன். இப்போ நான் கொடுத்துருக்கத இந்த கிரியேட் டேபிள டேட்டா பேஸ் செக் பண்ணிட்டு இந்த டேபிளை வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஸ்டத்துக்கு நான் சொல்றேன். அப்ப சொல்லல என்ன ஆகுது? எஸ். இப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த டேபிள் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் இந்த ரிப்போர்ட் இந்த ரெக்கார்டை நான் திரும்ப திரும்ப இந்த மாடல்ல ரன் பண்ணல எனக்கு என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப கிரியேட் ஆகல இந்த எரர் வரும். அப்ப இந்த எரரை நான் ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணணும். அப்படி நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா இது என்ன ஆகும்னா இந்த டேபிள் இருந்ததுன்னா கிரியேட் ஆகாது, இல்லைன்னா கிரியேட் ஆகும். இதுதான் இதோட ஒர்க் அவுட். ஸோ இப்போ ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த டேபிள்ல ரெக்கார்டை எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்ப்போம், ஒரு ரெக்கார்டை எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்ப்போம், ஒரு ரெக்கார்டை எப்படி ஃபெச் பண்ணி எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுக்கிறதுன்றத பார்ப்போம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஒரு டேபிள். ஸோ அந்த டேபிள் வந்து நம்ம திரும்ப ரன் பண்ணாலுமே இஃப் நாட் எக்ஸிஸ்ட்னா கிரியேட் பண்ணாது ஆல்ரெடி. ஸோ இப்போ அந்த இது முடிச்சாச்சு, செக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டேபிள் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு, முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து டேபிள்ல வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்றதுக்கு என்னன்னா அசிட்டிஸ் நம்ம லிட்டரலா வந்து நம்ம இதுல வந்து என்னன்னா அந்த பைத்தான் கோட் அந்த SQL கான்செப்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா SQL இப்போ இன்சர்ட் இன்டூ அப்படின்றது ஒரு SQLல வந்து ஒரு டேபிள்ல வந்து ஒரு ரெக்கார்ட் எப்படி இன்சர்ட் பண்றதுன்றது அந்த கான்செப்டே நம்ம லிட்டரலி அதையவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பெஷலா அதுக்குன்னு ஒன்றும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேணாம். இப்போ இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அந்த காலம் நேம் நம்ம போடுறோம் இல்லையா, ஃபீல்ட் நேம் வந்து ரோல் நம்பர், நேமு, கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட். இப்போ வேல்யூஸ் வந்து என்னன்னா நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலா நம்ம வந்து 3 சிங்கிள் கோடும் கொடுக்கலாம், 3 டபுள்ஸ் கோடும் கொடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி 2 இதை நம்ம இன்சர்ட் பண்றோம். ரோல் நம்பர் அரவிந்த் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, டெசிமல் நம்பர் டிஸ்பிளே. ஸோ இதையே நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா எப்பயுமே கனெக்ஷன் வந்து கமிட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். எப்பயுமே நம்ம பண்ணணும் டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணோம்னா கனெக்ட் பண்ணிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும் SQL3.connectingல. ஸோ அந்த ப்ரோக்ராம் எண்டிங்ல என்ன பண்ணணும்னா கமிட் பண்ணி க்ளோஸ் பண்ணாதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ கமிட் பண்ணல அப்படின்னா அது வந்து சேவ் ஆகாம அப்படி நிற்கும். ஸோ அதனால எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டா பேஸ் எப்போ கனெக்ட் பண்ணாலும் எண்டாவது டேட்டா அந்த ப்ரோக்ராம் மாடுலோ அந்த ப்ரோக்ராம் என்னவா இருக்கணும்னா commit and then connection.close அந்த கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றதுக்கு இது பெட்டரா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்சர்ட் கமெண்ட். ஸோ இப்போ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, இந்த டேபிள்ல வந்து சம் ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெசிபிக் சின்டாக்ஸ் எதுவுமே கிடையாது. SQLல எப்படி ஒரு இன்சர்ட் டேபிள் ஒரு இன்சர்ட் வந்து எழுதுவோமோ அதே மாதிரிதான் நம்ம இங்கேயே எழுதுறோம். தட்ஸ் ஆல். பைத்தான் வந்து SQLite யூஸ் பண்ணல, நம்ம வந்து SQL கமெண்டை யூஸ் பண்ணி எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இன்சர்ட் இது வந்து as it is SQL கமெண்ட் அப்படி நம்ம யூஸ் பண்றோம். பட் நம்ம வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் போய் பைத்தானுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிஸ்ட் இருக்கு, லிஸ்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது வந்து பைத்தானோட ஸ்பெஷல். இப்போ பைத்தான்ல லிஸ்ட்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா எத்தனை நாளும் அதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ பிராக்கெட்குள்ள ஆப்பிள், கமா, பனானா, ஸோ வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி பைனாப்பிள் அந்த மாதிரி ஏதாவது நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு லிஸ்ட். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றது வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னன்னா இதோட நேம் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தோம்னா இண்டெக்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் உள்ளதும் 1ன்றது இதுவும் 2ன்றது செகண்ட் உள்ளதும் நம்ம மென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் வந்து
ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு நேம் இது வந்து செட் ஆஃப் எல்லா லிஸ்டையும் வந்து அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஆப்பிள், பனானா, பைனாப்பிள். ஓகே ஃபைன். இப்ப நான் என்ன பண்றேன்னா லிஸ்டுக்குள்ள ஒரு சப் லிஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா இப்போ இது ஒரு செட் ஆஃப் ஒருத்தவங்களுக்கு உள்ளது. இது வந்து ஒருத்தவங்களோட ஒரு செட்டு. இன்னொருத்தவங்க வந்து இப்ப ஆப்பிள், பனானா வந்து ஒருத்தவங்க சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோ. இன்னொருத்தவங்க என்ன சாப்பிடுறாங்கன்றத ஒரு செட்டா நம்ம வந்து மென்ஷன் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல பிராக்கெட்ல போடுவாங்க, இல்லைன்னா இதுல கர்ஸ்லி பிராக்கெட்லயே போட்டுட்டு கமா இன்னொரு செட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பைனாப்பிள் கமா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், சப்போஸ் பனானா இல்ல வந்து ஆரஞ்சு ஏதாவது அவங்க வந்து யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. அப்போ ஒரு பிராக்கெட். அப்ப இது என்னன்னா லிஸ்டுக்குள்ள ஒரு சப் லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்றது. ஸோ இதை பத்தி நான் ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னொரு வீடியோல நான் கிளாஸ் எடுத்திருப்பேன், அதை நீங்க பார்க்கணும்னா பாத்துக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் மென்ஷன் பண்றேன். ஸோ இப்போ அந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா சப் லிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் வச்சுட்டு இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னா அவங்க நேம், அவங்களோட கிரேடு, அவங்களோட ஜெண்டரு, அவங்களோட ஆவரேஜ், பர்த் டேட் எல்லாமே நான் என்ன பண்றேன்னா ஒரு சப் லிஸ்ட் மொத்தமா ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் ஒரு 6 ரெக்கார்ட்ஸ் என்டர் பண்ணிட்டு நான் பண்ண போறேன். ஸோ இப்போ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா ஏத்தியாச்சு. இப்ப இது எல்லாமே எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்ற ஒரு அரே ஒரு லிஸ்ட்ல இருக்கு. இது எப்படி நான் ஒன்னொன்னா ஃபெட்ச் பண்றதுன்னா ஃபார் பி இன் ஸ்டூடெண்ட் டேட்டா. சோ இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவா அதுல உள்ளதை எடுக்கும், ஒரு ஐட்டமா எடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இதை ஃபுல்லா எடுக்கும் பீல. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா செகண்ட் உள்ளது ஃபுல்லா எடுக்கும், அப்ப தேர்ட் உள்ளது ஃபுல்லா. சோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் தான் இது. இப்ப நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் ஒன் எடுக்கல எனக்கு அந்த இன்செர்ட்ல கொடுக்காம நான் வந்து இப்போ ஒரு டேப் தட்டணும். எப்பயுமே பைத்தான்ல வந்து டேப் தட்டினாதான் ஃபார்க்குள்ள இந்த குரூப்புக்குள்ள நான் எழுதுற கோடிங்ஸ் எல்லாமே ஒரு டேப் தட்டி தான் எழுதணும். ஸோ நான் டேப் தட்டிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எழுதிட்டு இன்செர்ட் பண்றேன் நான். இப்ப நான் சொன்னேன் இல்லையா 3 கோடு கொடுக்கலாம், சிங்கிள் கோடு கொடுக்கலாம் இல்ல டபுள் கோடு கொடுக்கலாம். இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டீடைல். இப்போ ரோல் நம்பர் comma yes name comma grade comma gender comma average comma birth date. இப்போ values. இப்போ நான் values போடல, ஃபர்ஸ்ட் null கொடுத்துறேன். இப்போ என்ன அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ வந்து நான் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அப்ப நான் ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இப்ப நான் பி ஆஃப் 1 0 பி ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து பில வந்து 1 பி ஆஃப் 0 பி ஆஃப் 1 பி ஆஃப் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்னா நான் ஸ்டோர் பண்ணிட்டே வரணும். சோ அப்ப அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வேரியபிள் நான் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். grade. Name grade gender. Average. birth date. இப்ப நான் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வந்து நான் கொடுத்தாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா SQL கமெண்ட்ல ஈக்குவல் டு ஃபார்மேட் ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மேட், அந்த ஃபார்மேட் வந்து நான் என்ன மென்ஷன் பண்ண போறேன். இப்போ நேம்னா என்னது, ஈக்குவல் டு P of 0 இண்டெக்ஸ்ல உள்ளதை எடுத்துக்கோ. இப்ப நேம்ஸ் ஈக்குவல் டு P of 0, இந்த நேம்ஸ் ஈக்குவல் டு இப்ப gr ஈக்குவல் டு P of 1 கமா நேம்ஸ் ஈக்குவல் டு gender gndr gender equal to
P of 3, comma, birth date. அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃபார்மட் ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம என்டர் பண்ணியாச்சு, பிராக்கெட்டுக்குள்ள போட்டாச்சு. P of 1, gender equal to P of 2, average equal to P of 3, birth date equal to, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா cursor dot execute SQL command. இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டான்றல எல்லா ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணியாச்சு. ஃபார் பி ஸ்டூடெண்ட் டேட்டா போட்டாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்க பாருங்க, இங்க நேம்ஸ் ஈக்குவல் டு ஓகே. வந்து அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் இந்த இடத்துல வந்து தேவையில்லை, இந்த இன்டென்ட் தேவையில்லை, அவ்வளவுதான். ஸோ இப்போ இன்டென்ட் வந்து கரெக்டா செக் பண்ணுவாங்க பைத்தான்ல. இதுக்குள்ள வேணும் அப்படின்னா தான் கொடுக்கணும், இல்லைன்னா தள்ளிலாம் டைப் பண்ணக்கூடாது. அப்படி டைப் பண்ணா அது ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இதோடது. ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு, டேட்டா டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து ஃபெட்ச் பண்றது என்னன்றதை பார்ப்போம். இப்போ இன்சர்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கர்சர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸிக்யூட் பண்ண போறோம். எக்ஸிக்யூட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடைல். ஆக்சுவலா இந்த மாதிரி தான் ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வேற கண்டிஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து அந்த மாதிரி எல்லா ஆர்டர் பை எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் லிட்டரலி வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் எடுக்கல என்ன பண்றோம்னா இதில் வந்து fetch all அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் உண்டு. கர்சர்ல வந்து டாட் fetch all. fetch allனா என்ன அப்படின்னா எல்லாமே எல்லா ரெக்கார்டையும் fetch பண்ணும். இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சொல்லிட்டு ஒரு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் fetch பண்ணி ஒரு லிஸ்ட்ல போட்டு நம்ம இதுல இருந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபார் ஆர் இன் ரிசல்ட், இப்போ பிரிண்ட் ஆர், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இதான் இதோட மெத்தட். ஸோ இப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டூட்னா இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. எக்ஸிக்யூட் பண்ணா சம் ரெக்கார்ட்ஸ் வரும் இல்லையா, அது என்ன பண்றோம்னா ஃபெட்ச் ஆல் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறோம் ரிசல்ட்ல. ஸோ அதில் ஒரு ரெக்கார்டா யூஸ் பண்றோம். இப்போ இதில் ஃபெட்ச் ஆல் அப்படின்ற பதில் ஃபெட்ச் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. ஃபெட்ச் ஒன் அப்படின்னா இது வந்து ஒரு கொரியோட ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெக்கார்டை வந்து ஓபன் பண்ணும். இப்போ நம்ம ஒரு 10 ரெக்கார்ட் ஓபன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரெக்கார்ட் ஓபன் பண்ணலாம். அது எம்டியாவும் இருக்கலாம், இல்லை ஒரு ரெக்கார்டாவும் இருக்கலாம். ஸோ ஃபெட்ச் ஒன் அப்படின்னா கண்டினியூவா அடுத்தடுத்து இப்போ ஃபெட்ச் ஒன் போட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு ரெக்கார்டா ஓபன் பண்ணிட்டே இருக்கும். இது ஃபெட்ச் ஆல் அப்படின்னா மொத்தமா ஓபன் ஆகும். நம்ம இதுல இருந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஒரு மெத்தட் தான் இருந்தது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெல்லிங் தப்பு, எக்ஸிக்யூட். இந்த மாதிரி எல்லாமே ஃபெட்ச் ஆகி டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ கர்சர் எக்ஸிக்யூட்ல செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து மென்ஷன் பண்றோம். என்ன டேபிள் நம்ம வந்து ஃபெட்ச் பண்ணணுமோ அந்த டேபிளை வந்து ரிட்ரைவ் பண்ணணுமோ அதை ஃபெட்ச் ஆல் அப்படின்னா எல்லாமே ரிட்ரைவ் ஆயிடும். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு SQLite 3ல ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுல ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்றோம், எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ இந்த செலக்ட் பண்ணி எல்லாமே முடிஞ்சு. இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபெட்ச் ஒன்னுனா என்ன ஆகும்? கர்சர் டாட் ஃபெட்ச் ஒன், இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ பிரிண்ட் ரிசல்ட் என்ன வரும்? ரன் பண்ணி பார்த்தோம்னா
fetch 1னா ஒன்னே ஒன்று டிஸ்பிளே ஆகும். எப்பயுமே பிரிண்ட் வந்து பிராக்கெட்குள்ள போடும். இப்போ இந்த ஒன்னே ஒன்று இந்த fetch 1 அப்படின்னா என்னன்னா ஒரு ரெக்கார்டா இப்போ நான் நெக்ஸ்ட் fetch 1 போட்டேன்னா நெக்ஸ்ட் ரெக்கார்டு பண்ணும். இப்போ இன்னொன்று ஒன்று இருக்கு, fetch many 3 records அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்டை fetch பண்ணி கொடுக்கும். இதுதான் fetch many 3 records. இப்போ நான் என்ன பண்ணேன்னா fetch 1லயே fetch 1 while result is not none அப்படின்னு சொல்லிட்டு print results கொடுத்துட்டு இப்போ வந்து திரும்ப நான் fetch பண்ணலாம். result equal to cursor fetch 1 அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பை ரெக்கார்டா நம்ம fetch பண்ணிட்டே நம்ம வந்து மொத்தமா வந்து for loop யூஸ் பண்ணி fetch பண்ணாம fetch all யூஸ் பண்ணாம இந்த மாதிரி fetch பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா 1 by 1 fetch பண்ணும். ஸோ ஒரு fetch 1 பண்ணும். ஸோ ரிசல்ட் நன்னா இருக்க வரைக்கும் fetch பண்ணிட்டே இருக்கும். இதுதான் வந்து இன்னொரு fetch 1. ஸோ fetch many அப்படின்னா அட் அ டைம் வந்து நமக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணுமோ, ஒரு 3 ரெக்கார்ட்ஸ் வேணும், எனக்கு ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்றத நான் fetch பண்றேன்னா fetch many. ஸோ இப்போ கர்சர்ல உள்ள மெத்தட்ஸ்ல வந்து fetch all அப்படின்னா அந்த நான் செலக்ட் பண்ணதுல எல்லா ரெக்கார்ட்ஸுமே எனக்கு வேணும்னா fetch all. fetch 1 அப்படின்னா கரண்டா என்ன இருக்கோ அதோட நெக்ஸ்ட் ரெக்கார்டை fetch பண்ணிக்கிட்டே வரும். ஸோ எப்போ வந்து நன்னா இருக்கும் அப்போ நன்னு காமிக்கும், இல்லைன்னா fetch பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து fetch 1. ஸோ இது நம்ம while loop யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரெக்கார்டா fetch பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து செலக்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்டன்ட் எஸ் நேம் அப்படின்னு கொடுக்கலாம். எஸ் நேம் கொடுத்தோம்னா அந்த எஸ் நேம் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும் டிஸ்டன்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆர்டர் பை இல்லை வேர் கிளாஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேட் வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தோம்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே நான் SQL ப்ராப்பரா கொடுத்துருப்பேன். ரோல் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரி ஒன்று உண்டு. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் ரோல் நம்பர். இல்லைன்னா என்ன பண்ணா 2 கண்டிஷன் கொடுக்கலாம். வேர் பிராக்கெட்ல ஆவரேஜ் கிரேட்டர் than or equal to 60 or average less than or equal to 70. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஆர் கண்டிஷன் அண்டு இல்லைன்னா ஃப்ரம் குரூப்பை யூஸ் பண்ணலாம். எஸ் நேம் வந்து ஆவரேஜோட ஆவரேஜ் மார்க் எடுத்துட்டு இப்போ ஜெண்டர் எடுத்துக்குவோம். GNDR group by gender. அப்ப ஜெண்டரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். குரூப் பை இப்ப மேல் வந்து ஆவரேஜ் 84% எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பை ஜெண்டர் அப்ப ஃபீமேல் எத்தனை பர்சன்டேஜ், மேல் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே செலக்ட்ல வந்து இது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். மேக்ஸ் ஆஃப் ஆவரேஜ், மேக்ஸிமம் ஆவரேஜ் எவ்வளவு இருக்குது, ஸோ இது எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு இருக்குது, இல்லை மினிமம் எவ்வளவு இருக்குது, சம் ஆஃப் ஆவரேஜ் எவ்வளவு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் ஆவரேஜ் எவ்வளவு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணோம், செலக்ட் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். பட் அடுத்த கான்செப்ட் வந்து டிடிஎல் கான்செப்ட் வந்து என்னன்னா இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் நேம் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படி இருக்குதுன்னா இப்போ இதுல வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அது ஒண்ணு மட்டும் நம்ம பண்ணல. ஸோ இப்போ அப்டேட்னா எப்படின்னா இப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட்
இப்போ அப்டேட் பண்றது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூவை வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் செக் பண்ணி வேல்யூவை மாத்துறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த்ன்றவங்களோட பேரோட இல்ல ரோல் நம்பர் 2ஓட ஆவரேஜ் வந்து நம்ம மாத்துறது, இல்ல தப்பா டைப் பண்றோம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம்னா அதுதான் இதோடது. இப்போ அப்டேட் எதுவும் யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட்னா என்ன கான்செப்ட்னா ஏதாவது ஒரு ஃபீல்டை வந்து நம்ம வந்து அப்டேட் சேஞ்ச் பண்றது தான் அப்டேட் கான்செப்ட். இப்போ ஒரு மொத்தமா ஒரு ஃபீல்டை ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஆவரேஜ் எல்லாமே எனக்கு 0 மாத்தலாம், இல்ல ஒரு நேம் சேஞ்ச் ஜெண்டர் மாதிரி, இல்ல ஒரு கண்டிஷன் செக் பண்ணி மாத்தலாம். இப்போ அப்டேட் ஸ்டூடெண்ட் டீடைல் அப்டேட் ஸ்டூடெண்ட் டீடைல் செட் என்னது எது மாத்த போறோம்ன்றத சொல்லுவோம். செட் எஸ் நேம்ஸ் ஈக்குவல் டு இப்போ அவங்க பேர் வந்து அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அது வித் இன்ஷியலோட நம்ம டைப் பண்ண போறோம் அரவிந்த் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 2 இப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்றோம். இப்போ ஸ்டூடெண்ட் டீடைலோட நேம் வந்து சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இப்போ அது க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி வரையில அரவிந்த் ஆர், ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா அரவிந்த் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ அதான் இந்த என்ன சொல்லணும்னா கர்சர் டாட் எக்ஸிக்யூட் அப்டேட். ஸோ அப்டேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கர்சர் டாட் எக்ஸிக்யூட் delete from ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னா டிஃபால்ட்டா எல்லாமே டெலீட் ஆயிடும். எனக்கு டெலீட் ஆக வேணா ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சு டெலீட் ஆகணும் அப்படின்னா வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 4. அப்ப நான் 4th இந்த அரவிந்த் வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் எழுதிக்கலாம். ஸோ இப்போ அந்த இது எனக்கு டெலீட் ஆயிடுச்சு 4th நம்பர். ஸோ இதுதான் அப்டேட் அண்ட் டெலீட்குள்ள கான்செப்ட். ஸோ இன்சர்ட் செலக்ட் பண்றது, ரிட்ரைவ் பண்றதுல ஃபெட்ச் ஆல், ஃபெட்ச் ஒன், ஃபெட்ச் மெனி பார்த்தோம் மெத்தட்ஸ். அப்டேட் பண்றது எப்படி, டெலீட் பண்றது எப்படின்றத பார்த்தோம். பைத்தான்ல பார்த்தோம் அப்டேட் எல்லாமே. பட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்றது எல்லாமே எப்படி இன்சர்ட் பண்ணோம்னா டிஃபால்ட்டா ஒரு லிட்டரலா ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணி அப்படி நம்ம இன்சர்ட் பண்ணோம். பட் எனக்கு என் ஃபியூச்சர்ல வந்து என்டர் பண்ணி மேனுவலா வந்து யூசர் இன்புட் தகுந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி, அது வந்து கொஸ்டின் மார்க் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நான் வந்து இன்புட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்புட் என்டர் நேம், இது வந்து ஒரு எஸ்என்ல ஸ்டோர் பண்றேன். இப்போ ஜி வந்துட்டு என்ன பண்றோம்னா இன்புட் என்டர் கிரேட், G1 input enter gender, average வந்து enter average. பர்த் டேட் வந்து நம்ம என்டர் பண்றோம். இன்புட் என்டர் பர்த் டேட். சரியா? இப்ப நம்ம என்டர் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா இப்ப கர்சர் எக்ஸிக்யூட் வந்து கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து இன்சர்ட் இன்டு நான் போடுறோம் இல்லையா, இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வேல்யூஸ் போகையில நான் வந்து என்ன பண்றேன்னா என்னென்ன இருக்கு அந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ல ரோல் நம்பர், நேம் எல்லாமே இருக்கு, இதா இருக்கு இல்லையா. இதுக்கு பதில் நான் என்ன பண்றேன்னா வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் இல்லையா, அந்த வேல்யூஸ் வந்து நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நல் வந்து டிஃபால்ட்டா போட்டுட்டு கொஸ்டின் மார்க் நம்ம கொடுப்போம். கமா கமா கொடுத்து கொஸ்டின் மார்க், எத்தனை ஃபீல்டோ அத்தனை கொஸ்டின் மார்க். அஞ்சு. அப்ப பிராக்கெட் போட்டு இப்ப அதை கொடுத்துட்டு இப்ப என்ன பண்ணணும்னா அந்த இதுக்கு பதில் நம்ம வேல்யூவை பாஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்என் நல்லா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஜி கமா G1 கமா ஏவி கமா பர்த் டேட்.
இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இது என்ட்ரு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு என்ன ஆகுது, நம்ம என்ட்ரு பண்ற வேல்யூ வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம கர்சர் டாட் எக்ஸிக்யூட் select star from student date. நம்ம இதை வந்து ஒரு ரிசல்ட்னு எதுலாவது வச்சுக்குவோம். res equal to print res. அவ்வளவுதான். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பண்றோம்னா, நம்ம இதுல வந்து கொண்டு வந்துட்டோம், அப்டேட் பண்ணி செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணா நம்மகிட்ட வந்து யூசர் வந்து என்ட்ரு பண்ணி கேட்கும் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்டர் நேம், அப்போ நம்ம என்டர் வந்து நேம் கொடுக்குறோம். இப்போ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். கிரேடு ஏ, ஜெண்டர் எம், இப்போ ஆவரேஜ் நான் 45 நான் கொடுக்குறேன். பர்த் டேட் 2008.0101. ஸோ இப்போ ப்ராசஸ் ஃபினிஷ். இப்போ நம்ம கொடுக்குறது வந்து என்னன்னா லாஸ்ட் வந்து சேவ் ஆயிருக்கும். இதா இருக்கா 39.9 டெஸ்ட் அப்படின்றது சேவ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம வந்து யூசர் இன்புட் வாங்கி இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னா, ஆக்சுவலாக ஒரு டேபிள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது செக் பண்ணியாச்சு, டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ண, ஓகே ஃபைன், எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ டைப் பண்ணிருக்கிறத ஒரு எக்ஸல் ஃபைலில் நான் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுப்போம். அது நான் என்ன பண்ணுறது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிஎஸ்வி ஃபைலாக வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். பட் ஒரு சிஎஸ்வி ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்றது நான் ஃபுல் அண்ட் டீட்டெயில்ஸாக நான் கொடுத்துருக்கேன். பட் அந்த வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி டிஃபால்ட்டாக கொண்டு போய் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் நான் பார்க்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சிஎஸ்வி ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஓப்பன், இப்போ டிகோலன் எங்கே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா டிகோலன்/ல இப்போ MySQL ஆர் SQL CSV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் நான். SQL எக்ஸல்னு வச்சுக்கோங்க, எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் CSV கிரியேட் பண்ணியாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து வந்து கமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். கமா அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு ரைட்டிங் பர்பஸ்க்காக நான் ஓப்பன் பண்றேன். ஸோ நான் இதுதான் ஆல்ரெடி நான் சொன்னேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் டிஸ்பிளே பண்றேன், நான் பார்த்துக்கோங்க. இப்போ W அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லைன் வந்து நான் வந்து ரைட் பண்றதுக்காக இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணேன். ஸோ ரீட் பண்றதுக்காக ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா ரைட். இது என்னன்னா, இந்த ஃபைல் சப்போஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அந்த ஃபைலை ஓவர் ரைட் பண்ணணும். இதுதான் இதோட. இப்போ பஃபர் அப்படின்னா என்னன்னா, எரர் எதுவும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நியூ லைன் வந்து என்ன பண்ணணும், இப்போ நியூ லைன் ஈக்குவல் டு வெறுமனே கோட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஃபைலை வந்து என்ன பர்பஸ்க்காக ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இம்போர்ட் வந்து சிஎஸ்வின்னு ஒரு ஹெடர் ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் CSV அப்படி இம்போர்ட் பண்ணாதான் நான் என்ன பண்ண முடியும்னா, நம்ம இம்போர்ட் பண்றதுக்குள்ள ரைட் பண்றது எல்லாமே நம்ம எழுத முடியும், இல்லைன்னா அது எழுத முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இம்போர்ட், இப்போ C is equal to, இப்போ நான் ரைட் பண்ணலாம் என்னன்னா எந்த ஃபைல்ல C is equal to csv.write D தான் CSV ஃபைல். இந்த CSV ஃபைலை நான் ரைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு fetchment பண்றோம். cursor.execute select star from student DET அப்படின்னு சொல்லிட்டு நான் fetch பண்றேன். இப்போ இது எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இந்த டேட்டாவை வந்து ஒரு இதில் நம்ம ஃபெச் பண்ணி போட்டுக்கோம். டேட்டாஸ் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல். இது நான் வந்து ஃபெச் பண்ணியாச்சு. இப்போ ஃபெச் பண்ணால் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபார் ஐட்டம் இன்
டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்துட்டு நம்ம ரோ வந்து ரைட் பண்ண போகிறோம். சி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சியில் அந்த ஓப்பன் டீன்ற ஃபைலில் அதில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ரைட் மொத்தமாக பண்ணலாம் இல்லை 1 by 1 ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணலாம். ஐட்டம். ஸோ இப்போ முடிஞ்சு. இப்போ இது முடிச்சு என்ன பண்ணுறோம்னா சிஎல் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து ஹெட்டிங்கை தான் உள்ள கண்டென்ட்டை தான் நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு ஹெட்டிங் வேணும் இல்லையா, அந்த இதில் நம்ம பிரிண்ட் பண்ண அந்த ஃபீல்டு நேம் கொடுத்தோம்ல, எஸ் நேமு, ஜென்டரு, ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹெட்டிங் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ அந்த ஹெட்டிங் டிஸ்பிளே ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா cursor.description அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. இது என்னன்னா அந்த நம்ம யூஸ் பண்ற கர்சரோட இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எடுத்தோம் இல்லையா, இதோட டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம ஹெட்டிங்கை வந்து நமக்கு காமிக்கும். அதான் cursor.description. ஸோ இப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்காக எடுக்கிறோம். இது வந்து பைத்தானோட ஸ்பெஷாலிட்டி. டைரெக்டாக ஒரு லைன்லேயே நம்ம மேக்ஸிமம் பண்ணி முடிச்சுக்கணும். நம்ம ஒரு ஒன்று தான் வேணும் அப்படின்னா. இப்போ ரைட் ரோ. C dot right row EO. That's all. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம எப்பயுமே வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணல ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் பற்றி நம்ம படிச்சிருந்தோம். அதை வந்து யூஸ் பண்ணாதான் ப்ராப்பராக அந்த ஸ்லாஷ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அந்த ஃபைல் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் அந்த எரர். is A, grade A, gender M, average 85. இந்த ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணணும், டியில் தான் நம்ம சேவ் பண்ணோம், SQL எக்ஸல்னு. ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ஃபைல். ரோல் நம்பர், எஸ் நேம், கிரேடு, ஜென்டர், ஆவரேஜ், டேட் பர்த் டேட். தட்ஸ் ஆல். இதுதான் அதோடது. இப்போ நம்ம வந்து SQL Lite 3னா என்ன, அதோட யூசேஜ் என்ன, அதை எப்படிலாம் பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். எப்படி ஒரு கிரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, டேபிள் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி செலக்ட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, எல்லா கான்செப்டுமே பார்த்தோம். லாஸ்ட் அந்த செலக்ட் பண்ண ரெக்கார்ட்ஸை வந்து எப்படி ஒரு CSV ஃபைலில் சேவ் பண்ணுறது, ஒரு எக்ஸல் ஃபைலில் சேவ் பண்ணுறது, அது எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் எல்லாமே பார்த்தோம். அடுத்த ஒரு கிளாஸில் நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.